ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. அயோத்தியா நகரத்திலே ராமனை தரிசிப்பதும் ராமரை ராமாயண நவாகத்தினால உபாசிப்பதும் பெரிய க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான். ஹதயத்தில் ராமனே வந்து உட்காந்துருவர். அந்த வெளிக்கண்ணால் பார்க்க முடியாத திவ்ய தரிசனம் அகக்கண்ணால் பார்க்க முடியும்னு வால்மீகி வர்ணிச்சுவிட்டால், அந்த அகக்கண்ணாலே ராமாயணத்தை சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே அந்த ராமன் வந்து உட்காந்து விடுவாளாம். அப்போ இவாளுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுமா எப்படி பார்ப்பார்கள் என்றால், அவரவர்கள் ஹிருதயத்திலே ராமனை தரிசிப்பார்கள். அந்த ராமனை எப்படி தரிசிப்பார்கள் என்றால், அயோத்தியா நகரம், ஆயிரங்கால் மண்டபம், சொர்ணமயமான சிம்ஹாசனம், ரத்னமயமான பீடம், பட்டாபிராமர், சிரசல் ரத்ன கிரீட்டம், திலகசோபிதமான நெற்றி, வளைந்த புருவங்கள், தாமரச நேத்திரங்கள், கருணாகர்பித கட்டாட்சம், காதுகளில் மகர குண்டலங்கள், பருத்த கன்னங்கள், உன்னத நாசிகை, திவ்ய அதர பிம்பம், சுந்தர மந்தஹாசம், சங்கம் போன்ற கண்டம், திருமார்பில் சந்தனம், முத்து மாலை மற்றும் புஷ்ப மாலை மற்றும் துளசி தாமம், தோள்களில் தோல் வளையல்கள், திருக்கரல்களில் ரத்தின கங்கணங்கள், கோதண்டம், விரல்களில் ரத்னமயமான மோதிரம், சின்முத்திரை, இடுப்பில் பீதாம்பரம், தங்க ஒட்டியானம், பாதங்களில் ரத்ன நூபுரம், இவ்வாறு கோடி மன்மத பொலிப்போடு ஸ்ரீராம பட்டாபிஷேகர் ஹிருதயத்திலே காண முடியும். அந்த ராமனுடைய மடியிலே சீதாதேவி, அந்த சீதாதேவி ராமனுடைய மடியில் பிரகாசிக்கிறாளா. அவள் எப்படி இருக்காள் என்றால், சிரசில் சூடாமணி, நெற்றியில் குங்குமம், கண்களில் மை, காதுகளில் தாடங்கம், மூக்கில் புல்லாக்கு, கழுத்தில் வரை அட்டிகை, திருமார்பில் முத்து மாலை, தோள்களில் தோல் வளையல்கள், திருக்கரல்களில் வைர வளையல்கள், தாமரை புஷ்பம், இடுப்பில் பட்டாடை, தங்க ஒட்டியானம், பாதங்களில் லக்ஷ்மணசுவாமி அன்றாடம் சேவிக்கும் ரத்ன நூபுரம், பாதசரம், இவற்றுடன் கூடிய தங்க விக்கிரகம் போன்றும் மின்னல் கொடி போன்றும் விளங்கும் மகாலட்சுமியான நித்திய கல்யாணியான சீதா தேவியோடு சேர்ந்திருக்கும் ராமரை ஹிருதயத்தில் பார்ப்பார்களாம். அது பார்க்க அந்த திவ்ய தம்பதிகள் அவர்களை சேவிக்கக்கூடியவர்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுப்பார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லையாம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா.